தொடர்ந்து ஒரு முக்கிய செய்தியை பார்க்கலாம். தமிழக காவல் நிலைய கழிவறைகள் குற்றம் சாட்டப்படுபவர்கள் மட்டும் வழுக்கி விழும் வகையில் உள்ளதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது உயர்நீதிமன்றம். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், ஒரு முக்கியமான கேள்வியை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கு. எந்த வழக்கில் இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது? மேலும் என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன? விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஒரு வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் என்பவருக்கு கை கால் முறிவு ஏற்பட்டதால் அதற்கு சிகிச்சை வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அவருடைய தந்தை இப்ராஹிம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் B லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் கைது செய்யப்பட்ட அந்த நபருக்கு காயம் ஏற்பட்டது எப்படி என்ற ஒரு கேள்வி எழுப்பினார். அதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் கழிவறையில் வழுக்கி விழுந்ததால் காயம் ஏற்பட்டதாக பதிலளித்தார். மேலும் அவருக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், காவல் நிலையங்களில் உள்ள கழிவறைகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மட்டும் வழுக்கி விழுந்து காயம் ஏற்படும் வகையில் உள்ளதா? அந்த கழிவறைகளை ஆய்வாளர்கள் மற்ற காவலர்கள் பயன்படுத்துவது இல்லையா? இல்ல அவர்களுக்கு ஏதும் ஆவதில்லையே, ஏன் என்ற கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கட்டு போடக்கூடிய அந்த செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதிகள், இது சம்பந்தமாக ஏதேனும் ஒரு நாள் சம்பந்தப்பட்ட காவலர்கள் பணியை இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் நீதிபதிகள் விடுத்திருக்கிறார்கள். பின்னர் மனுதாரருடைய மகனுக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை வழங்க சிறைத்துறைக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.